இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது ஹோலினஸ். இயேசு திரும்பி சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறியட்டுங்க. ஏன் சார்? அதான்டா எத்திக்ஸ். கைத்தட்டு. ஹோலினஸ் பேசுறாங்க. அவர் சொல்றாரா, எரியலாம் எரியலாம், எரிச்சுங்க, எல்லாம் கல்ல எடுத்துக்காங்க. இப்போ கல்ல யார் எரியணும்னா, எப்படிலாம் பேசியிருக்காரு பாரு. கையை தட்டி அவருக்கு. சொன்ன தேவ நீதி என்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் என்ன சொல்றான்? கிரேஸ்ல இருக்கிறவன் யாரு? நம்ம தான் இருக்கிறோம். தேவ நீதி என்கிட்ட இருந்துச்சுன்னா தேவ நீதிக்கு தானே எனக்கு தர்றாரு. அப்புறம் எதுக்கு நீங்க எத்திக்ஸ்லாம் பேசுறீங்க? நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் சார், எங்களுக்கு எத்திக்ஸே கிடையாது. நாங்கள் அடுத்த அட்ரஸ் எடுத்து நாங்கள் இந்த பக்கம் யூஸ் பண்ணுவோம். இல்லை இங்கிட்டு தெரிஞ்சவங்கள வந்து எனக்கு அறிமுகம் என்ன சொல்கிறது வந்து எத்திக்ஸே கிடையாது எங்கள் லைஃப்பில். ஆவியானவர் நடத்தினாருன்னு நாங்கள் பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். அப்படின்னும் போது நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் எதை பெற்றுக்கொள்கிறேன்? தேவ நீதியில் தான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த தேவ நீதி என்னை என்ன செய்யுதுன்னா, அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்ன மாற்றுது. என்னை வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கு என்ன செய்து கொண்டு வருகிறது. ஆமேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 86 நினைக்கிறேன். நிறைய பேர் தேவ நீதினு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு லைசன்ஸ், அதை காமிச்சோன்னா ஜல்னு வந்துடணும். அந்த தேவ நீதி என்பது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லைசன்ஸ், இட் இஸ் எ டிஎன்ஏ. எனக்கு தேவ நீதி வந்துருச்சு என்ன அர்த்தம்னா, காட்ஸ் டிஎன்ஏ வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் தேவ நீதிக்கு வந்துட்டேன் அப்படின்னா, தேவனுடைய டிஎன்ஏ எனக்குள்ளே வந்து என் கேரக்டர் எல்லாம் இப்போ அந்த டிஎன்ஏ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கையை தட்டு. அதுதான் கிரேஸு. கிருபை சரியாகத்தான் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். கிருபை சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். சங்கீதம் 85 வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஓகே, நீதி என்ன தெரியுமா செய்யும்? நீங்க சொல்றீங்களே தேவநீதி தேவநீதி, தேவநீதியில தான் சார் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னா, என் வாழ்க்கை வந்து இப்படியே விளங்காமலே இருக்கும், என் வாழ்க்கை வந்து யூஸ்லெஸ்ஸாகவே இருக்கும், நான் இஷ்டத்துக்கு எதையாச்சும் செய்வேன், என் லைஃப்பில் லாஜிக் கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது, என் லைஃப்பில் ஃபெய்த்ஃபுல்னஸ் கிடையாது, ஆனால் தேவநீதி இருக்குது நீங்கள் சொல்லுவீங்கன்னா, உண்மையிலே தேவ நீதின்னு உங்களுக்கு இருந்தால் என்ன நடக்கும்னா, அந்த நீதி அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை நிறுத்தும். ஏனென்றால் அது டிஎன்ஏ. ஒரு நாய் கடித்த உடனே ரேபிஸ் என்ற நோய் என்ன செய்கிறது? வெறி நாய் கடி, ரேபிஸ் தானே, ரேபிஸ் நோய் தாக்கப்படுது. தாக்கப்பட்டோன்னா அந்த கிருமி அவனுக்குள்ளே போனோன்னு என்ன நடக்குது பாருங்க. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து என்னவா மாறுறான்? நாயை போலவே. நான் பார்த்தேன் சார் ஒரு வீடியோ, ஒரு பெரிய மருத்துவ ஒரு 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 உயர் அதிகாரி எனக்கு அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சாகிறதுக்கு முன்னாடி அவன், ஐயோ நம்மளாம் வாழ்க்கையில் அதை பார்க்கவே கூடாது. அவன் அப்படியே நாயை போலவே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? நாயை போலவே செயல்பட ஆரம்பிக்கிறான். நாயை குலைக்கிறான், நாயை போலவே கடிக்க வரான். அப்போ சொல்கிறாங்க, பக்கத்தில் போவாங்க சார், அவன் எச்சி பட்டா உங்களுக்கு ஆபத்துன்றாங்க. நான் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள அவருடைய நீதி வருது. அந்த நீதி என்கிற அந்த டிஎன்ஏ எனக்குள்ளே வந்த உடனே அது ரேபிஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவராகவே மாற்றி நான் அவரை மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன், அவரை மாதிரி யோக்கியமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறேன், அவரை மாதிரி ராஜரீகமாக கணக்கு பண்ணுறேன், அவரை மாதிரி ஜென்டிலாக நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன், அவரை மாதிரி பணத்தில் உண்மையாக இருக்கிறேன், அவரை மாதிரி பொய் பேசாமல் இருக்கிற நபராக மாறுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இது எல்லாம் எனக்குள்ளே இருந்து வெளியே வருது. ஏன்? எனக்குள்ளே போன தேவ நீதி பைபிள் சொல்லுது, அவருடைய அடிச்சுவடுகளில் என்னை நிறுத்தும். ஷாபா காமாலா ஷராமாலா திரேமனா ஹாந்துனா மானா தியாங்கரா பாலாபா துரா பாலாபா. ஸோ கிரேஸ் எத்திக்ஸோட தொடர்புடையது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருபை வந்து தேவ நீதி சார், அங்கெல்லாம் நம்ம விஷயத்தை வச்சுலாம் தேவன் எதுவும் தர்றதில்லை சார். கட்டாயம் நம்ம விஷயத்தை வச்சு தேவன் தர்றதில்லை. ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், பால்காரன் ஒருத்தன் தான், பால் ஊற்றுறது ஒரே பால் தான், ஆனால் பாத்திரம்லாம் வேற. ஒன்று கழுவாத பாத்திரம் இருக்குது, அதில் ஊற்றுறோன்னா பால் என்ன செஞ்சிருது?
தெரிஞ்சிருது. ஒன்று சின்ன பாத்திரமா இருக்கு, அதனால அளவு குறையுது. ஒன்று பெரிய பாத்திரமா இருக்கு, ஆனால் கழுவாத பாத்திரமா இருக்கு. இன்னொன்று வந்து பாத்திரம் வந்து அவரை பார்க்காம அடுத்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், அதனால பாலை ஊற்றுனா வெளியே போகுது. இப்படி பாத்திரம் ஒவ்வொன்று ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கடைசியில் பால் சரி இல்லை, பால் கரெக்டாக தான் இருக்கு. தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே ஊற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, வார்த்தை நிறைவேறதுக்கு இந்த வசனம் நம்மளை உருவாக்குகிறது. ஆகவே இது உருவான பிறகு இதை வச்சு நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கல. ஆசீர்வாதம் தானாக சிலுவையின் நிமித்தம் வருகிறது. வருகிறதை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இந்த வசனம் என்னை புடமிடுகிறது மாத்திரம். ஸோ எனக்குள்ள ராஜ யோக்கியம் வருது. இதெல்லாம் ஏன் வருது? நாய் கடிச்சவனுக்கு, வெறி நாய் கடிக்கப்பட்ட அந்த ரேபிஸ், அந்த அந்த கிருமி இருக்கிறவனுக்கு குலைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நைட் ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த ஊழையிட ஊழையிடுறாங்க. சார் எப்படி சார் அந்த கிருமி அவன் பிளட்ல கலக்குது, நீ அதை நம்புறீங்களே? ஹலோ, அதை நீங்க நம்புறீங்கன்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கம்யூனியனில் அவர் பிளட்டை குடிக்கிற உனக்குள்ள இயேசுவோட கேரக்டர் வெளிப்படும் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை வசனம், இப்ப பேசப்படுகிற வசனம், இதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு உங்களை ஓப்பன் பண்ணி விடுது. அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவ நீதியை நம்புறவன், ரொம்ப ஸ்ட்ராங்கா எத்திக்ஸ் மட்டும் இல்லை, ஃபெய்த்ஃபுல்னஸ், கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப நம்புறவன். ஆகவே அதை விசுவாசிக்காதவர்கள் பல வருஷங்கள் கழித்து நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் அதே போல தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை நம்புகிறவர்கள் வாழ்க்கையிலே அது செயல்பட ஆரம்பிக்கிறது. Start being manifested. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ வசனம் நிறைவேறு, வார்த்தை நிறைவேறதுக்கு வசனம் புடமிடுகிறது. கொஞ்ச நேரம் தான் நான் பேசிட்டு மேட்டருக்கு வரேன். அப்போ எப்படி, அப்போ தேவநீதி இங்கே எங்கே வருதுன்னா, தேவநீதி தான் என்னை என்ன செய்யுது, காட் ஸ்டைலில் வாழ வைக்குது. அதனால தான் கிரேஸு சிலருக்கு ஆப்ரேட் ஆகுது, சிலருக்கு ஆப்ரேட்டு சொல்லுங்க ஆக மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த கிரேஸ்னா எல்லாத்தையும் ஆப்ரேட் ஆகும். அப்போ என்ன செய்யுது, சிலருக்கு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. தட்ஸ் கரெக்ட். கதவை திறந்தவனுக்கு உள்ள போகுது, திறக்காதவனுக்கு அவனை கைவிடாம அவனை தட்டிக்கிட்டே இருக்கு. அவன் திறக்கும் போது கடந்து வருது. ஸோ நம்ம போன வாரம் பார்த்தோம், கிரேஸை பற்றி பார்க்கும்போது கிரேஸ், அதாவது எத்திக்ஸ் இன் கிரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அது எப்படின்னா வந்து அன்புக்குரிய கிரேஸ் அண்ட் விஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். அதை திரும்ப நம்ம போக விரும்பலை, நீங்கள் நிறைய இன்ட்ரோ வேறு விஷயங்கள்லாம் பேசிட்டோம். சுயாதீன பிரமாணம் என்கிற சுதந்திரத்தை நீங்கள் டீல் பண்ணும்போது, எத்திக்ஸ் என்கிற ஞானத்தோடு டீல் பண்ணும்போது அது உங்களிடத்தில் பெருக ஆரம்பிக்கிறது. கிரேஸ் வந்து பெருகக்கூடியது. எப்போ பெருகுதான், ஞானம் வர வர பெருகுது. வாட் இஸ் ஞானம்? ரெவரன்ஸ் ஆஃப் காட், ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த விஸ்டம். அந்த விஸ்டம் இருக்கும்போது கிரேஸ் அவன்கிட்ட பெருகுகிறது. தட் இஸ் வாட் எத்திக்ஸ் இன் கிரேஸ். இந்த எத்திக்ஸில் நிறையா இருக்குது. எத்திக்ஸ் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம், ரிலீஜியஸ் ஹோலினஸ் அண்ட் ரீனிங் ஃபாதர்ஸ் எத்திக்ஸ். அதாவது மதத்தின் பரிசுத்தமும் தேவனுடைய எத்திக்ஸும் அப்படின்ற தேவனுடைய வாட் இஸ் தட், என்ன சொன்னேன், அரண்களா, வாட் இஸ் தட், அரண்களும் தேவனுடைய கோட்பாடுகள். இதை இந்த வாரம் பார்க்க போகிறோம். எத்திக்ஸ் இன் லார்க் இந்த வாரம் பார்க்குறோம். போன வாரம் எத்திக்ஸ் இன் கிரேஸ் பார்த்தோம். அடுத்து எத்திக்ஸ் இன் ப்ரொஃபஷன் இருக்கு, எத்திக்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, எத்திக்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு, எத்திக்ஸ் இன் மினிஸ்ட்ரி இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு சார். அந்த எத்திக்ஸ் தான் ராஜ யோக்கியம். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, மனுஷன்கிட்ட எத்திக்ஸ் மட்டும் இல்லைன்னா அவன் மிருகண்டான்னார். நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஊட்டினாலும் லைஃப்ல, என் வாழ்க்கையில ஒரு அறம்னு ஒன்று இல்லைனா, ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இல்லைனா, எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. காலையில் பார்த்தோம், குலமகளுக்கும் விலைமகளுக்கும் என்ன வித்தியாசம். அது ஒரு தளபதிக்கும் ஒரு ஒரு முகஸ்துதி பண்ணக்கூடிய உண்மையற்ற தளபதிக்கும், பார்க்குற ஆளெல்லாம் வந்து ஒரு ஆளை விட்டு அடுத்துன்னு இவர் ஃபேவரில் அவர் ஃபேவரில் அவர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவனுக்கும் ஒரு உண்மையான தளபதிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். தட்ஸ் வண்டர்ஃபுல். தேவன் என்னை வந்து நம்பணும்.
பவுல் சொல்றாரு, என்னை பரிசுத்தம் உள்ளவன் என்று எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தான்னு சொல்லல, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த பெரிய ஊழியத்தை கொண்டு வந்தார். அதான் சொன்னேன், பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது எத்திக்ஸ். அதான் சொன்னேன், ஒருத்தன் குடிக்க போறான், ஊரில் இருக்கிறவங்க குடிக்கிறவனை கேவலமாக பார்க்குறாங்க, குடிக்கிற இடத்துக்கு போனால் அங்கே 100 பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் அடுத்தவன் ஆம்லேட் எடுத்து திங்கிறான். அப்போ குடிக்கிறவங்களாம் சேர்ந்து அவனை கேவலமாக பார்க்குறாங்க. ஸோ எத்திக்ஸ் இல்லாதது பரிசுத்தத்தை விட அசிங்கமானது, அது மிருகத்தனமானது. ஆனால் இன்றைக்கு அது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களிடத்தில் பரிசுத்தத்தை பேசப்பட்ட அளவு எத்திக்ஸ் பேசப்படாததினாலே அவன் பரிசுத்தம் பேசுகிறான், அபிஷேகம் பேசுகிறான், ஆனால் வாழ்க்கையில் மினிஸ்ட்ரியில் எத்திக்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஒரு ஊழியத்தில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் சார். அங்கேருந்து ஒரு 500, அந்த காலத்துலலாம் வந்து நோட்டு தான், சிஸ்டம் கிடையாது. ஒரு 500 1000 அட்ரஸ் பெரிய லெவலில் அந்த பத்திரிக்கை போயிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தன் அந்த புக்கை திருடிட்டு போயிட்டான். போய் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியத்தை ஆரம்பித்து அதில் அந்த காலத்தில் வேன் வாங்குறேன்னா பெரிய வேனில் வாங்கிட்டாங்க. இந்த சம்பவம் பரபரப்பை உள்ள அப்போ பாருங்கள், ஊழியம் பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் என்ன இல்லை, எத்திக்ஸ் இல்லை. இப்போ இவரை திரும்ப ஆஃபீஸில் இவரை கூப்பிட்டு இவர் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. என் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தெலாம் பார்க்குறேன். கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு, நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கிட்டியா, நல்லா பார்த்துட்டு நீ இப்படி இருந்துடவே கூடாது. என் இளம் வயதில் எத்திக்ஸை சொல்லி கொடுத்தார் தேவன். ஒன்று புரிஞ்சுக்காங்களேன், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட மினிஸ்ட்ரியில் எத்திக்ஸ் இல்லை, ப்ரொஃபஷனில் எத்திக்ஸ் இல்லை. ஆனால் ராக்கா பாபா பாபா பா ராஷா குராபா. போன வட்டம் கிரேஸ் பேசுறதுல எப்படி எத்திக்ஸ் இல்லாமல் மனுஷன் இருக்கான். இந்த வட்டம் லா பேசுறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து கிரேஸ் பேச மாட்டாங்க. சார் தப்புனா தப்பு சார் அப்படின்னா, ஓ இவ்வளோ அழகாக பேசுகிறாரே இவர் ஒரு எத்திக்கல் பர்சனாக இருப்பார்னா, நோ, அவர்கிட்ட எத்திக்ஸ் இருக்காது. ஆனால் ஹோலினஸ் பேசுவார், எத்திக்ஸ் இருக்காது. இதை பற்றி புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் புரிய வைக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு தெரில. அந்த விபச்சாரத்தில் கண்டறியப்பட்ட ஒரு ஸ்திரியை கல்லறியை கூட்டு வருவான் இல்லைங்க, யோவான் தானே, யோவான் 8 எடுங்க, 8:4. ஆமென். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. மோசே ஒன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் நியாயமா தானே சொல்லியிருக்கிறாரு, அவர் நியாயமா தான் சொல்லியிருக்கிறாரு. ஹலோ, கல்லறின்னு சொன்னது அந்த காலத்தில் நியாய பிரமாணத்தின் காலப்புற நியாயம்தான். இப்போ எங்க நியாயம் இல்லை? மோசேட்ட நியாயம் இல்லையா? மோசெல்லாம் நியாயமாக தான் பேசியிருக்காரு. இந்த கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க, அவங்ககிட்ட தான் நியாயம் இல்லை. அப்போ அவங்க எல்லாம் கூட்டிட்டு வா, இவளை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்னா, இவளை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ரிலீஜியஸ் ஹோலினஸ், ஹோலினஸ் தான் பேசுகிறாங்க. ஏன்னா விபச்சாரம் பண்ணிட்டார். இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது ஹோலினஸ். இயேசு திரும்பி சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறியட்டும்ன்றார். ஏன் சார்? அதான்டா எத்திக்ஸ்ன்றார். கைத்தட்டு. ஹோலினஸ் பேசுறாங்க. அவர் சொல்றாரா, எரியலாம், எரியலாம், எரிச்சு எல்லாம் கல்ல எடுத்துக்காங்க. இப்போ கல்லை யார் எரியணும்னா, எப்படிலாம் பேசியிருக்காரு பாரு, கையை தட்டி அவருக்கு. இப்போ கல் எறிவோமா? எறிவோம். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார்ன்றாங்க. சரி, கல் இப்போ யார் எரியுன்னு சொல்லி அவன் டக்குன்னு எரியணும். சரியா? மற்றவங்க அதுக்கப்புறம் எரியலான்றாரு. சரி, கல் யாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும். நீ பேசுனது ஹோலினஸ், நான் பேசுறது எத்திக்ஸ். கர்த்தர் சொல்றாரு. அப்ப திரும்பி சொல்லிட்டு ஒரு குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்காரு. நிமிர்ந்து பார்க்குறாரு, ஹோலினஸ்ல வரிஞ்சுக்கிட்டு வந்தவன்லாம் எத்திக்ஸை பேசினா ஒருத்தரையும் காணோம். அப்ப ஹோலினஸ்ல ஜெயிச்சவன் கூட எத்திக்ஸ்ல தோத்துட்டான். நிமிர்ந்து பார்க்குறான், யாருமே இல்லை. அப்ப அவளை பார்த்து சொல்றாரு, மகளே, உன்னை கல்லறிகிறதுக்கு எத்திக்கலா குவாலிஃபைடான பர்சன் நான் ஒரே ஒருத்தன் தான். நான் எரிஞ்சேன்னா அது எத்திக்ஸ் தான், அது ஒரு அறம் தான். ஆனால் நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. இனி பாவம் செய்யாதே போன்ற கைத்திருக்க ஒரு ஆமே. இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? Then we focus on holiness. Most of the time when we focus on holiness, we forget the
எத்திக்ஸ். பரிசுத்தத்தை பேசுகிற போனான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பரிசுத்தத்தை அவ்வளோ பேசிட்டு பாரு, வெளியில் கொக்கியை போட்டு கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. When we focus on the first line, இவள் கல்லெறிந்து கொல்லப்படுவன், we forget the second line, உங்களில் பாவம் செய்யாதவன். அதை மறந்துடுறோம். வரியில் கரெக்டாக இருக்கிறோம், செஞ்சுருவோண்டான்னு. ஆனால் 2வது வரி என்ன செஞ்சிடறோம், மறந்துடும். இப்படி மறந்துட்டு ஒன்று செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் எத்திக்ஸே இல்லாது. நம்ம யாரை பற்றி வேணாலும் பேசலாம், ஆனால் நம்ம ஒழுங்கா அப்படின்னு பார்க்கலனாலே நீ எத்திக்கலா, நீ நல்ல ஒரு பொண்ணே கிடையாது, நல்ல ஒரு ஆளே கிடையாது. இன்னைக்கு பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறான்னா, யாரோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னா, யாரோட பிரெயின் ஆக்டிவாக இருக்காது, இன்னோவேட்டிவான ஐடியாஸ்லாம் வராதுன்னா, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பிரெயின் ஆக்டிவாகவே இருக்காதான், ஸ்லோவாக வேலை பார்க்குமா. கிறிஸ்தவர் சொல்லலை, செக்குலர் பர்சன் ஒருத்தன் சொல்கிறான், உலகத்தான் சொல்கிறான். அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு, இப்படி செஞ்சிருப்பானோ, அப்படி செஞ்சனாலும் இப்படி பண்ணியிருப்பானோ, இவன் இப்படி போய் இப்படி பண்ணியிருப்பானோ, அப்படி போய் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த பிரெயின் வந்து ஓடவே ஓடாதான். எவன் சே அது எதுக்குப்பா நமக்கு அப்படி போறான் பாருங்க, அவன் பிரெயின் பயங்கர அவன் பாருங்க, அவன் பிரெயின் வந்து வேற பயங்கரமா ஆக்டிவா வேலை பார்க்கும். டக்குன்னு ஒரு ஐடியா வரும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் அவனுக்கு தட்டி விட்டு போயிடும். இவன் இன்னும் அவர் போயிட்டாரா இவர் போயிட்டாரா நீ இப்படியே சுத்திட்டு கடைசியா 100 ரூபாய் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கு. ஏன் பிரெயினை ஃபுல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கே பயன்படுத்திட்ட, அதன் தருத்துரை தாண்டவ மாடு. ஆனா நாங்க அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் பேசுறாரு, நியாயப்பிரமாணம் சரிதாங்க, மோசே சொன்ன சரி, தவறு செய்யறவர்கள் தண்டி, நியாயப்பிரமாணம் சரியோ இல்லையோ, தேவன் தண்டிக்கிறவர், தப்பு செஞ்சா தண்டிப்பார் அப்படின்னு பேசுறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப தாலிபான்கள் கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன சொல்றேன்றேன். தாலிபான் அவனும் தப்பு செஞ்சவன் தானே சொல்றான். ஓ, தாலிபான் செஞ்சா தப்பு, ஆனா மோசே பேரை சொல்லி நீங்க செஞ்சா ரைட்டா, எங்கடா இருக்கு உங்க எத்திக்ஸ்? அப்ப தாலிபானா தான் செய்யறான், அவன் எல்லாம் கரெக்டா மோசஸ் ஃபாலோ பண்றான். அப்ப நீங்க எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு துணி எடுத்து மூக்கில் இப்படி போட்டிருக்க மாஸ்க் ஏற்றி போட்டுட்டு போயிருங்க. ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. நல்லா கவனிய, தாலிபான்கள் கூட்டத்தில் வெளியே கொண்டு வர முடியல. அமெரிக்கா ஃப்ளைட் அடிச்சு எடுக்கிறாங்க, இன்னும் எடுத்த பாடு இல்லை ஃப்ளைட்டு, அவ்வளோ பேர் உள்ள மாட்டிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கென்னத் கோப்லாண்ட் என்ன செய்யறாரு, உள்ள இறங்குறாரு, கைத்திருங்க ஒரு அவருக்கு, என் ஃப்ளைட் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அமெரிக்கன் கமாண்டேட்டர்கிட்ட. இவர் ஃப்ளைட்டில் மட்டும் 5600 பேரை இவர் ஜெட்லேருந்து மீட்டிருக்கிறாங்க. நீ என்ன சொன்ன, ஊழியக்காரனுக்கு எதுக்கு? என்ன சொன்ன? ஊழியக்காரனுக்கு எதுக்கு? சத்தமா சொல்லு, ஜெட்டுன்னு. அந்த ஊழியக்காரன் ஜெட்டு தான் இன்னைக்கு 5200 பேரை தாலிபான்லேருந்து விடுதலை செஞ்சிருக்கு. தேவனுக்கு தெரியும் எவன் கையில எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ யார், இவன் இதை பயன்படுத்த வேண்டும், இவன் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னவள். ஜெட்டை பத்தி கேள்வி பண்ண அத்தனை கிரிட்டிக்ஸ் இப்போ வரணும் எனக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு எனக்கு முன்னாடி வரணும் அத்தனை பேரும். நீ யார், காணிக்க கொடுக்காதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களாங்க. அவனை விட மோசமானவன் யார் தெரியுமா? அவருக்கு கொடுக்காதீங்க, இவருக்கு கொடுக்கணும், அவன் ரொம்ப மோசமானவன். என்ன ஒரு ஒரு தரித்திர புத்தி பாருங்க. அந்த ஊழியம் பெரிய ஊழியம், அதனால எதுக்கு அது கொடுக்குறீங்க, இது கொடுங்க. ஒரு ஆளுக்கு எதுக்கு ஜெட்டு வாங்கணும், எதுக்கு ஜெட்டு வாங்கணும்னு இப்ப தெரியுதா? கையை தட்ட ஒருத்தர் ஒரு ஆமே. தேவனுக்கு தெரியும் எவன் கையில எதை கொடுக்கணும்னு. உன் பேச்சை கேட்டிருந்தா 1000 பேருக்கு நீ கார் வாங்கி கொடுத்துருப்ப. அப்புறமேட்டு யோசித்து வேணாம் 1,00,000 பேருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவோன்னு முடிவு எடுத்திருப்ப. கடைசியில் எங்க வந்திருப்ப, 1 கோடி பேருக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தருவோம் அப்படி முடிச்சிருப்ப. தட் இஸ் யுவர் பாவர்ட்டி மைண்ட். அதனால அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி இதுக்கு எதுக்கு வந்து இவ்வளவு அதுக்கு அப்படிலாம் யோசிச்சுறாங்க. கடைசி இவங்க பேச்சை கேட்டா 1000 ஊழியர்களுக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தருவோம்ன்ற இடத்துல நிப்பாட்டுவான். ஆனா அப்படி இல்லை, நாங்க ஒரே ஊழியனுக்கு ஜெட்டு வாங்குற கொடுப்போம். ஆமே, அக்கா சொன்னாங்கன்னு எங்கேயாச்சும் மாற்றி விதைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன விளைச்சலே இல்லை, விதை முக்கியம், அதை விட முக்கியம் நிலம். அப்ப பாருங்க,
ஜெட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு பேசினவன்ல நீங்க ஜெட்டில் வந்து என்ன செய்றாங்க? என்ன அத்தனை பேர் மானசீகமாய் மன்னிப்பு கேட்க வேண்டும். 24 மணி நேரத்தில் எனக்கு தண்ணியில விளக்கம் அளிக்கணும். கிரிட்டிக்ஸ் பேசின அத்தனை பேரும் தண்ணியில விளக்கம் அளிக்கணும். எனக்கு நாங்கள் ஜெட்டு வாங்கக்கூடாது என்று பேசியது தவறு என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்பதை தண்ணியில விளக்கம் அளிக்கணும். இப்போ ஒரு முடிவுக்கு வரேன். ஆமா, 100ல் ஒரு 50 ஊழியக்காரன் ஜெட்டு வாங்கட்டும்னு ஒரு முடிவுக்கு வரேன். கையெழுத்திருக்கும் போது ஆமே. நான் ஜெட்டு வாங்குவேன்னு பேசினதே இல்லைங்க. நான் ஜெட்டு வாங்கணுன்ற இன்னைக்கு இந்த வருஷத்துல முடிவு இல்லை. அது தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வருஷத்துலன்னு. ஆனால் நான் வந்து கெனத் கோப்லாண்டு ஜெட்டு வாங்கினதுக்கு, ப்ரைவேட் ஜெட் வாங்கினது நான் வந்து உடன்பாடு உள்ளவன். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நாங்கள் இங்கெல்லாம் மதுரையிலலாம் வேனை வாங்கிட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் திடீர்னு வாங்க ஒரு பிரதிஷ்டை ஜபத்துக்குன்னு கூப்பிட்றாப்புல கெனத் கோப்லாண்டு. என்னன்னு பார்த்தா ஏதோ வேன் வாங்கிட்டாரு, ஜெட்டை நிப்பாட்டி இருக்கிறார். கெனத் கோப்லாண்ட் மேகசினை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவை என்ன தேவை? ஒரு நல்ல பைலட் தேவைன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. எப்போ? 98 2000. என்னடா நாங்களாம் நல்ல டைப்பிஸ்ட் தேவை, டிரைவர் தேவை, அது ரட்சிக்கப்பட்ட டிரைவர் தேவை. அப்போ என் சம்பளம் குறைச்சி கேட்பான். டிரைவர் தேவைன்னு போட்டுருக்கோம். அந்த ஆள் ஜெட்டு ஓட்டுறதுக்கு பைலட் தேவைன்னு போட்டிருக்கான். அதனால தான் அவன் அங்கே இருக்கிறான். இந்த இந்தியன் நண்டுன்றான், அந்த கதை தான். அந்த நண்டு வந்து என்ன செய்யுமா, வந்து நண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பல நாட்டு நண்டு இருந்துச்சான், எல்லாத்துக்குமே மூடி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு சார்? நான் நண்டு வெளியே வந்துடும் சார். இந்தியன் நண்டுக்கு மட்டும் மூடியே போடலாம். கேட்குறேன், என்ன சார் இதுக்கு மட்டும் மூடியே போடல, இந்த நண்டு ஏறி வந்துடாது? அதெல்லாம் இந்திய நண்டு ஒரு நண்டு இன்னொரு நண்டு ஏற விடாது சார். ஒரு நண்டு இன்னொரு நண்டை ஏற விடாது. ஹோலினஸ் பேசுறவன்ட்ட எத்திக்ஸ் இல்லை. மற்றவர்களை அத பாருங்க, குற்றவாளி என்று தீர்க்கிறவர்களும் சரி, தாங்கள் நல்லவர்களா என்பதை அவர்கள் யோசிக்கிறதே இல்லை. ஆகையால் தான் அவர்களிடத்திலே பரிசுத்தத்தை குறித்த பேச்சு இருக்கு, பரிசுத்தம் பற்றிய ஃபோக்கஸ் இருக்கு. ஆனா தான் நல்லவனா அப்படின்ற ஒரு பேசிக் எத்திக்ஸே இல்லாதவன்ட்ட நீங்க என்னதாங்க பேச முடியும்? அவன் மிருகத்துக்கு சமங்க, அவன் மிருகத்துக்கு சமம். இந்த கிரேஸ் பேசுறப்பவும் எத்திக்ஸை மிஸ் பண்றாங்க. நீங்கள் எதை ஜெபிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு நேரம் என்ன செய்யறான்? நல்லா எத்திக்கல் மைண்ட் செட் இருக்கிறவன் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் ஜெபம் பண்றான். இப்போ வெறும் வந்து கிருபையில் வந்து ஃபெய்த் டீச்சிங் மட்டும் தெரிஞ்சவன் நேரம் என்ன சொல்கிறான்? ஒரு அம்மா கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க ஹஸ்பண்டை கை நீட்டுறான், நீட்டி ஜெபிக்குது ஒரு அம்மா, இயேசு நாமத்தை நான் சோந்தரிக்கிறேன். அப்பா என்ன கையை கை நீட்டி ஜெபம் பண்ணிட்டுருக்குன்னா சோந்தரிக்கிறேன். அந்த ஆள் கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னா அந்த அப்படியா பரவாயில்ல இருந்துட்டு போகுது, இயேசு நாமத்தை சோந்தரிக்கிறேன். இதை சோந்தரிக்கிறதுக்கு அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் காலி ஆகணும்னு ஜெபம் பண்றாங்க. இப்படிலாம் வந்திருக்கு சார் கவுன்சிலிங்கு. கடைசியில் உள்ள போது என்னன்னு கேட்டா கடைசியில் ஃபெய்த் டீச்சிங் எடுக்கிறாங்க. அட்டா பாவிகளா, ஃபெய்த் ஓகே, ஃபெய்த் ஓகே, வந்து கன்ஃபெஷன் ஓகே, எத்திக்ஸே இல்லையப்பா, ஒரு அடிப்படை கோட்பாடே இல்லையே. அப்ப என்னன்னா கிறிஸ்தவங்கிட்ட எத்திக்கல் மைண்ட் செட், அதாவது தனி வாழ்க்கையில் தூய்மை பேசிய கிறிஸ்தவம் பொது வாழ்வில் நேர்மையை பேச கற்றுக் கொடுக்கவில்லை. என்றைக்கு கிறிஸ்தவம் பொது வாழ்வில் நேர்மையை கற்றுக் கொடுக்கிறதோ அன்றைக்கு கிறிஸ்தவத்தில் தலைவர்கள் எழும்பி இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என்னோட ஆபீஸ்ல ஒரு தம்பி எப்பவுமே போனை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான். நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், தம்பி வந்து சரியில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற நீ, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அதனால நானே அப்படிலாம் கிடையாது, என்னன்னு இப்படி சொல்லிவிட்டீங்கன்னே வச்சுக்கிட்டீங்கன்னே. சரி 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 திரும்ப பார்த்தா நான் ஆவியானவர் சொல்லுவேன் சம்திங் மிஸ்டேக் பண்ணுறான். தம்பி நீ ஏதோ தப்பு பண்ணுற, வேண்டாம், பிரச்சனை ஏறாமல் நான் ஆவியில் ஏவப்படுறேன். என்னடா எப்படி சொல்லிவிட்டீங்க நீங்கள்? என்ன சொல்லி உண்மையை புரியலேனே, என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியலேனே. ஹை லெவல் ஹைடெக் ஆக்டிங்.
கடைசி நமக்கே ஆவியானவர் மேலே டவுட் வந்துடும், நம்ம தான் தப்பாக பேசுகிறோம், ஒன்றும் புரியல. ஆனால் பக்காவாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆகி போச்சு, மாதம் முடியும் போது செல்ஃபோனுக்கான நாங்கள் எல்லா செல்ஃபோனுக்கும் ஐட்டமைஸ் பில் எனக்கு, ஏன்னா பில்லு ஓவர் ஆகுதுன்னு கேட்டிருந்தேன். அதில் எல்லாரோட ஐட்டமைஸ் பில்லும் என் டேபிளுக்கு வந்துச்சு. அவன் ஐட்டமைஸ் பில்லும் வந்துருச்சு, எல்லாம் கவர் போட்டு சோன்சோ சோன்சோ சோன்சோ. இப்போ இதை உடைச்சோம்னா உள்ளுக்குள்ளே அவன் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான், எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறான் எல்லாம் இருக்கும். நான் டக்குன்னு எடுக்கிறேன். எடுத்த உடனே இவன் இல்லைன்னுக்கிட்டு இருந்தானே 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்போ இதை உடைச்ச ஆவியானவர் சொல்கிறாரு, இது நீ உடைச்சின்னா நான் சொன்னது ரைட்டாக தப்பான்னு இப்போ தெரிஞ்சிடும், அவன் சொன்னது பொய்யா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நீ அதை உடைக்கக்கூடாதுன்னாரு. கைத்தட்டுங்க. ஆமென். வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நீ உடைச்சு பார்த்தா அது ஹோலினஸ் கனெக்ஷன் தான். ஆனால் நீ உடைக்கும் போது எத்திக்ஸை நீ உடைச்சிட்ட. உன் டேபிளில் இருந்தாலும் நீ அதை செய்யக்கூடாது. தட் இஸ் நாட் எத்திக்ஸ். சாயந்தரம் வரான், தம்பி இந்த அவனுடைய கவர் காலையிலேருந்து என் டேபிளில் இருக்குது. நான் நினச்சா ஒரே ஒரு ஸ்டெப் பின்ன ஓப்பன் பண்ணி நான் பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி அவன் கையில் கொடுக்கலாம், எனக்கு உரிமை இருக்குது. இல்லை உள்ளே போட்டு ஸ்டேப்லரை போட்டும் கொடுக்கலாம். ஆனால் தட் இஸ் நாட் எத்திக்ஸ். உன்னை பரிசுத்தமாக்கணுன்றதுக்காக நான் அடிப்படை கோட்பாடை தவறி நான் அசிங்கமாயிடக்கூடாது. அதனால் யாரை திருத்தினாலும் அதுக்கு ஒரு பேசிக் அவனை புரிஞ்சுக்காங்க, அதுக்கு ஒரு எத்திக்ஸ்.